தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த பிறகு பிரஸ் மீட் கொடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என மீண்டும் திட்டவட்டமாக கூறியதோடு டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் சென்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து விட்டாரா என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பில்லை. கைப்பிறந்தால் வழிபிறக்கும். மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம். நான் அப்படியே முன்மொழிகிறேன். நான் இல்லைன்னா அதோட விட்டுருங்க. அரசியல் எதுவும் நடக்கும், எங்களுக்கு என்று தனி கொள்கை இருக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இந்த பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கு. சில கட்சிகள் எங்களோட வரும். உலக அதிசயமாக தேர்தல் நெருங்கும் நிலையில் டெல்லிக்கு விசிட் அடித்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடன் என்னென்ன பேசினார் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது. கடந்த வாரத்தில் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து வைக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருந்தார். 2 நாட்களாக தமிழகத்தில் முகாமிட்டிருந்த அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து கூட்டணி குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி அமித்ஷாவிடம் அப்பாயின்மெண்டே வாங்கவில்லை. சேலம், கள்ளக்குறிச்சி பொதுக்கூட்டங்கள் காரணமாக அமித்ஷாவை சந்திக்காத எடப்பாடி பழனிசாமி புதன்கிழமை அன்று டெல்லிக்கே பறந்து சென்று அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் அமித்ஷாவிடம் பேசியது என்ன என்பது குறித்து பிரஸ் மீட்டில் பேசிய எடப்பாடி தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்தில் இரவு 9:30 மணி அளவில் சந்தித்தேன். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். அப்போது ஓபிஎஸ், சசிகலாவை அதிமுகவில் சேர்த்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒரு நாளும் வாய்ப்பே இல்லை என மறுத்துவிட்டார். பலமுறை தெளிவுபடுத்திய விஷயத்தை மீண்டும் மீண்டும் கிளறி கிண்ட வேண்டாம் என்ற எடப்பாடி பழனிசாமி இருவரையும் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என சீறினார். சசிகலா அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் நாங்கள் இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகைகளை தெரிவிச்சிட்டேன். மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம். அங்கே இடம் கிடையாது. அது சார் ஏன் போங்கல, அதெல்லாம் எங்கப்படி தனிப்பட்ட வரும். நான் இல்லைன்னா அதோட விட்டுருங்க. ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பில்லை. பல முறை சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அதே சமயம் டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு மறுப்பேதும் தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும் எனவும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது எனவும் எந்தெந்த கட்சிகள் என்பதை தற்போதைக்கு சொல்ல முடியாது எனவும் கூறினார். டிடிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரும். அதாவது தான் நான் சொல்றேன்ல, ஏசியமா சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். ஒன்றுபட்ட அதிமுக மூலமே வெற்றியை சாத்தியப்படுத்த முடியும் என அரசியல் நோக்கர்கள் கூறி வந்தாலும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை மீண்டும் இணைத்துக் கொள்ளக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதையே காட்டுகிறது. ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இருவரும் அதிமுக தலைமையை குறிவைத்து வழக்குகளும் போட்டிருக்கும் நிலையில் இருவரையும் கட்சியில் இணைத்துக் கொள்வது என்றைக்காக இருந்தாலும் ஆபத்துதான் என்பதே எடப்பாடி பழனிசாமியின் எண்ணமாக உள்ளது. எப்படியும் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது இணைப்பு குறித்து பேசப்பட்டு இருக்கும் என்பதால் தான் மீண்டும் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி கரார் காட்டியிருக்கிறார் என்கிறார்கள். ஆனால் தனிக்கட்சி தொடங்கிய டிடிவி தினகரனை கூட்டணியில் இணைத்துக் கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை என்பதையே அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டி மூலம் புரிய வரும் செய்தியாக உள்ளது. கடந்த 2021 தேர்தலில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சுமார் 21 தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழக்க அமமுக தான் காரணமாக இருந்தது என்ற நிலையில் மீண்டும் வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது என்பதால் டிடிவியை கூட்டணிக்குள் சேர்த்துக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி சம்மதித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தும் நோக்கத்தில் பாஜக முன்வைத்த டிமாண்டுக்கும் எடப்பாடி பழனிசாமி சம்மதித்திருப்பதாக சொல்லப்படுகிறது.
இந்த மாதத்தின் இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கும் நிலையில் அதற்குள் கூட்டணியை உருவாக்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் பிரச்சார மேடையில் ஏற்ற வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம் என்ற நிலையில் அதை மனதில் வைத்துதான் அப்பா மகன் சண்டை ஓயாமல் இருந்தாலும் அன்புமணியை அழைத்து கை குலுக்கி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் சேர்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.